பயங்கர அதுவும் அது சொன்னால் திமுக கேள்வி. இது என்ன கேட்கிறாங்க மக்கள் எங்ககிட்ட கேட்டதுக்கு முன்னாடி இல்லையே மருந்தச்சா மருந்தச்சா கொசு போயிடும் மருந்து அடிக்கல. இது நாளை திமுக கேட்கணும். கொசு முன்னாடி பார்த்தா வீட்டு வெளியே தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். கிச்சன்ல இருக்கு, பாத்ரூம்ல போயிட்டு அங்க இருக்குது. பயங்கர அதுவும் அது சொன்னால் திமுக கேள்வி. கொசு எதை சொன்னாலும் நீங்க வழிமொழிங்க. கொசு பிரச்சனை கொலை சொல்றதாக பேசல. இது என்ன கேட்கிறாங்க மக்கள் எங்ககிட்ட கேட்டதுக்கு முன்னாடி இல்லையே அப்படி கொசு பேருந்து கேட்கிறாங்க. நானே பண்ண முடியும் மருந்தச்சா மருந்தச்சா கொசு போயிடும் மருந்து அடிக்கல. இது நாளை திமுக கேட்கணும். நான் எதிர்த்து கூட நாளை கொசு இல்லையே எப்படி நான் சொல்றதெல்லாம் ஆட்சியை குறை சொல்றதுக்காக நான் பேசல. ஆட்சி அது என்னுடைய துணை முதலமைச்சர் அதுதான் கொண்டு வந்து பார்த்து பாருங்க. நான் ஆட்சியை குறை சொல்ல வரல. எந்த பொதுமக்கள் பிரச்சனைய நீங்க என்ன படப்படுறீங்க? நாங்க மக்கள் கேட்டா தண்ணி வரலாம் என்ன சொல்லலாம், கொசு அதிகமா இருக்கு என்ன சொல்லலாம், அதிகமா இருக்கு உட்காந்து சாப்பிட முடியல. பாத்ரூம்ல போய் அது எப்படி சொல்றது, பாத்ரூம்ல ஒரு நிமிஷம் நின்று வரல, சாப்பிட முடியல. ஒன்னா வாங்க, நான் இட்டு போறேன். யாராவது ஒருத்தர் வாங்க, சந்தைக்குள்ள ஒரு பிரச்சனை யாராவது எங்க வீட்டு மாணவர் கூட்டு போறேன். அப்பா நீங்க நான் சொல்ல சாட்சியா இட்டு போறேன். நான் இட்டு போயிட்டு எதை சொன்னாலும் என்னங்க சரி அதை வணக்கத்துக்கு மேல நீங்க பாத்துக்கணும். ஆனா டெல்லி வந்தா நான் வணக்கத்துக்குரிய மேல பறக்கும் சொல்றேன். மழைக்காலங்கள் முடிந்த பிறகு இந்த கொசு பிரச்சனை வந்து மாநகராட்சி அதிகமா இருக்கும். இந்த முறை நீங்க தெரிவித்திருக்கீங்க, அதனால முன்னதாக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது. காலங்கள் வரணும் கூட ஏசி கீழே இருக்கும், காலுக்கு மேல வருது. மொழி ஏசிய மேல வச்சு கீழே போகும். தமிழகத்துல போகலாம் வெளியே. இது நான் ஆட்சியை குறை சொல்ல, கொசு இருக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா நான் வந்து ஆட்சியை குறை சொல்ல நான் வரல.